திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாளை மறுநாள் குடமுழுக்கு நடைபெற இருக்கும் நிலையில் பக்தர்கள் சிரமமின்றி கடலில் புனித நீராடவும் கோபுர தரிசனம் செய்யவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நாளை மறுநாள் அதிகாலையில் குடமுழுக்கு நடைபெற உள்ள நிலையில் பக்தர்கள் சிரமமின்றி கண்டு தரிசிக்க கோவில் கடற்கரையில் தற்காலிக தடுப்புகள் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறக்கூடிய குடமுழுக்கு விழா வரும் 7ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதையொட்டி பக்தர்கள் குடமுழுக்கு விழாவை சிரமமின்றி பார்த்து கோபுர தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவில் முன்புள்ள கடற்கரையில் அமர்ந்தபடி பக்தர்கள் குடமுழுக்கு விழாவை காண கடற்கரையில் தற்காலிக தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகிறது. பக்தர்கள் இந்த தடுப்பிற்குள் நின்று சிரமமின்றி நிகழ்வை காணும் வகையில் வடிவமைக்கப்பட்டு வருகிறது. மேலும் அதிகாலையிலேயே இந்த குடமுழுக்கு விழா நடைபெறுவதால் பக்தர்கள் முந்தைய நாள் இரவில் கடற்கரையில் அதிக அளவில் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் கடற்கரையில் கூடுதலாக மின் விளக்குகள் அமைக்கப்பட்டு வருகிறது. மேலும் கடற்கரையில் நடுவே பாதுகாப்பு கண்காணிப்பு கோபுரம் அமைக்கப்பட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் கடலில் நீராடக்கூடிய பக்தர்கள் ஆழமான பகுதிக்கு செல்லாமல் தடுக்க கடலுக்குள் மிதவை தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு தீயணைப்பு துறையினர் மற்றும் கோவில் கடல் பாதுகாப்பு குழுவினர்கள் கண்காணித்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.